ரீசெண்டாக ஒன் பீஸ் சாப்டரில் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கிற காட்ஸை பற்றி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம எச்சிரோடா. ஸோ ஸ்கைப்பி ஆர்க்கில் முதல் முறையாக இந்த சன் காட், எர்த் காட், ஃபாரஸ்ட் காட், ரெயின் காட் அப்படின்னு 4 காட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அது ஒரு ஏன்ஷியன் ட்ரைபல் பிலீஃப்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆகிற அளவுக்கு ஓடா கொடுக்குற க்ளூஸ்லாம் பார்த்தா இந்த காட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மித்தாலஜி இல்லை, உண்மையாகவே ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியோட முக்கியமான பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் இந்த 4 காட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிவைன் பீயிங்ஸ் ஒன் பீஸ் யூனிவர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சில ரீசெண்ட் சாப்டர்ஸில் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுது. அதில் முக்கியமான ஒரு காட் தான் சன் காட் நிக்கா. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லூஃபியோட டெவில் ஃப்ரூட் ஆக்சுவலி கோமு நோமி இல்லை, அது ஒரிஜினலாக ஹிட்டோ நோமி மாடல் நிக்கா. ஸோ இது வந்து ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட். ஸோ நிக்கா பற்றி சொல்லும்போது அவரை வாரியர் ஆஃப் லிபரேஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது அடிமைகளாக இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்குற ஒரு வீரன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவன் எங்கே போனாலும் சிரிப்பு, சந்தோஷம், ஆட்டம் அப்படின்னு ஃப்ரீடமோடு சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வர ஒரு கேரக்டராக தான் நம்ம ஓட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் செஞ்சுரிஸாக ஸ்லேவரியாக கஷ்டப்பட்டவங்க நிக்கா வருவார், நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். குமா ஃபேமிலி மாதிரி பக்கனர்ஸ் கூட நிக்காவை கடவுள் மாதிரி ஒர்ஷிப் பண்ணாங்க. இது ஒரு ஆர்டினரி ஹீரோ ஒர்ஷிப் இல்லை, அவர் மேலே இருந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையே சஸ்டெயின் பண்ணிடுச்சு. நிக்காவோட பவர் பார்த்தா ரப்பர் பாடி மட்டும் இல்லை, இமேஜினேஷனுக்கு லிமிட்டே இல்லாமல் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேரக்டர். ரியாலிட்டி ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி அவரோட எபிலிட்டிஸ் ஒர்க் ஆகுது. அதனால் கியர் 5 பார்க்கும்போது கார்ட்டூன் ஃபிசிக்ஸ் மாதிரி எல்லாம் நடக்காது, இது காமெடி மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் நிக்கா பவரோட யூனிக்னஸ். ஒரிஜினல் நிக்காவும் இதே எபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு கெஸ் பண்ண முடியுது. ஏன்ஷியன் டிபிக்ஷனில் நிக்கா கையில் ஸ்பியர், ஸ்வாட், ஷீல்டு மாதிரி வெப்பன்ஸ் இருக்கும். இது அவர் ஒரு வாரியர்னு காமிக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. சன்காடாக இருந்தாலும் நிக்காக்கு மூனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது. லூஃபி ஃபஸ்ட் டைமாக கியர் 5 அவைக்கன் பண்ணும்போது ஃபுல் மூன் டைமில் தான் அதை அவைக்கன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மீன்ஸ் சுலாங்ஃபாங் போகும்போது ஒயிட் ஃபர், க்ளோவிங் அப்பியரன்ஸ், ரெட் ஐஸ் எல்லாம் கியர் 5 ரிமைன் பண்ணுது. இது கோஇன்சிடென்ஸா இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா அப்படின்னு இன்னும் தெரியல. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நிக்கா மேலே இருக்கிற பயம் ரொம்ப பெருசு. அவங்க இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஒரிஜினல் நேமே ஹிஸ்ட்ரியிலிருந்து எரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிக்கா ஒரு லிபரேட்டர் மட்டும் இல்லை, உலகம் முடிகிற காலத்தில் டிஸ்ட்ரக்ஷனும் கொண்டு வர ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹார்லி டெக்ஸ்ட்னு சொல்லப்படுற ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸில் நிக்கா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டெக்ஸ்ட் நிக்கா பற்றி மட்டும் பேசலை, அதில் வேறு 3 முக்கியமான காட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது எர்த் காட், ஃபாரஸ்ட் காட், ரெயின் காட். இதுதான் ஒன் பீஸ் லோர் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. நம்ம இப்போ வரைக்கும் டெவில் ஃப்ரூட்ஸ், ஜாய் பாய், வாய்ட் சென்ச்சுரி, ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் தான் பிக்கஸ்ட் சீக்ரெட்ஸ்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தா அந்த காட்ஸ் எல்லாம் அந்த மிஸ்ட்ரிஸோட சென்டரில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓட ஸ்லோலி ரிவீல் பண்ணுற க்ளூஸை பார்த்தா ஃபியூச்சர் ஆர்க்ஸில் ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியோட உண்மையான ஆர்ஜின் இந்த காட்ஸ் மூலமாக தான் நமக்கு புரிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹார்லி டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணப்படுற இன்னும் ஒரு முக்கியமான டெய்ட்டி தான் ரெயின் காட் ஜாசா. வரைக்கும் நமக்கு ரெயின் காட் பற்றி பெருசாக எதுவும் தெரியல. ஸ்கைப்பியா ஃப்ளாஷ்பேக்கில் ரெயின் கார்ட்னு ஒரு பெயர் மென்ஷன் பண்ணாங்க, ஆனால் அது ஒரு ஓல்டு மித் தான் அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இல்பஃப் ஆர்க்கில் ஹோலி நைட் செயின்ட் கில்லிங்கமோட பவர்ஸ் மூலமாக இந்த மிஸ்ட்ரி கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. கில்லிங்கம்க்கு ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்குது. அவன் மனுஷனோட பயம், கனவு, இமேஜினேஷன் எல்லாத்தையும் ரியாலிட்டியாக மாற்ற முடியும். ஸோ செலஸ்டியல் ட்ராகன்ஸுக்கு ரொம்ப பெரிய பயம் என்னென்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பவர். அதனால் கில்லிங்கம் தன்னோட ஃபியரை யூஸ் பண்ணி ரெயின் கார்ட் ஜாசாவை ஒரு ட்ரீம் மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறான். அந்த ஃபார்மை பார்த்தா ரொம்ப டிவைனாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஒரு காடஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஜப்பனீஸ் காசா ஸ்டைலில் ஒரு ஹேட், அதே போல் 4 கைகள் இருக்கும். ஆனால் அந்த கைகள் ஃபுல்லாக ஃப்ளோயிங் வாட்டரில் ஃபார்ம் ஆகியிருக்கும். இது ஒரு நார்மல் டெவில் ஃப்ரூட் இல்யூஷன் மாதிரி தெரியல. ஏன்ஷியன்ட் டெய்ட்டியோட இமேஜ் ரியாலிட்டியில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா நிக்காக்கு ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்கிற மாதிரி நம்ம ஜாசாவுக்கு ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஜாசா அலைவாக இருக்காங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஓடா இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. ஸோ இவங்களோட லுக்கை ரிவீல் பண்ணியிருக்கிறப்போ மேபி இந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இன்கார்ட் பற்றி யோசிக்கும் போது ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட் கேஸ் பண்ணுற கேரக்டர் மங்கி டி டிராகன் எங்கே போனாலும் வெதர் சேஞ்ச் ஆகிற மாதிரி சீன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். லாக்டவுனில் லூஃபி எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது சடனாக ஒரு ஸ்டார்ம் வந்திருக்கும். அதே போல் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுச்சு அண்ட் ஹெவி விண்டு கிரியேட் ஆச்சு. அஃபிஷியலாக டிராகன் வெதர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இவ்வளோ கோஇன்சிடென்ஸ் ரிப்பீட்டடாக நடக்கும்போது அவருக்கு வெதர் ரிலேட்டட் பவர் இருக்கலாம் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னமும். டிராகன் ரெவல்யூஷனரி ஆர்மி லீடர், அவனோட மெயின் டார்கெட் செலஸ்டியல் டிராகன்ஸ். அதே செலஸ்டியல் டிராகன்ஸ்க்கு ரெயின் காடஸ் ஒரு நைட் பவர் சிம்பிள். இந்த 2 கனெக்ஷனும் சேர்த்து பார்த்தா டிராகன் ரெயின் காட் பவர் யூஸராக இருக்கலான்னு தியரி ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஆனால் இதோட மிஸ்ட்ரி இங்கே முடியலை. ரெயின் காட் இருந்தால் சீ காட் வேற இருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னா ரெயின் காடும் சீ காடும் ஒரே டைட்டியா இல்லைனா 2 பேரும் டிஃப்ரெண்ட் காட்ஸா? ஹார்லி டெக்ஸ்ட்ல செகண்ட் வேர்ல்டு செக்ஷனில் சீ காட் ஸ்டாம்ஸ் ஆஃப்டர் மேன் கில்ஸ் த சன் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கு. இந்த சென்டென்ஸ் ரொம்ப டீப் மீனிங் வச்சிருக்கு. மேன் கில்ஸ் த சன்னா ஜாய் பாய் டிஃபீட் ஆன ஈவெண்ட்டா? அப்படி இருந்தால் நிக்கா பவர் டிசைப்பேர் ஆன பீரியடா? இல்லைனா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் ஆனதா? இதெல்லாம் இன்னும்
அன்ஆன்சர்டு மிஸ்ட்ரி. சீ காட் பற்றி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் இருக்குது அண்ட் அந்த கனெக்ஷன் தான் ஏன்ஷியன்ட் வெப்பன் பொசைடான். ரியல் வேர்ல்டு மித்தாலஜியில் பொசைடான் சீ காட் அண்ட் ஒன் பீஸில் பொசைடான் அப்படின்றது சிரஹோஷியோட டைட்டில். இதன் மூலிமா சீ கிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது சீ காட் கான்செப்ட் பொசைடன் பவர்ஸோட லிங்க்டா இல்லாட்டி சீ கிங்ஸ் கிரியேட் பண்ணின ஒரிஜினல் டெய்ட்டியா? அண்ட் இதில் இன்னொரு ஷாக்கிங்கான பாயிண்ட் இருக்குது. சாப்டர் 1ல் ஷாங்ஸ் சொன்ன டைலாக், டெவில் ஃப்ரூட் யூசர்ஸோட ஸ்விம்மிங் எபிலிட்டி எடுத்துக்கிற சீ டெவில் பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ ஈமு சொன்ன மாதிரி காட்ஸ் அண்ட் டெவில்ஸ்க்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணினா சீ காட் அண்ட் சீ டெவில் ரெண்டு பேரும் ஒரே பீயிங்காக இருக்கலாம் அப்படின்னு கூட சில தியரிஸ் இருக்குது. ஒன் பீஸ் வேர்ல்டில் சில ஐலாண்ட்ஸில் மக்கள் இன்னும் சீ காடை வர்ஷிப் பண்ணுறாங்க. த்ரில்லர் பார்க் ஆர்க் பிகினிங்கில் ஃபிஷர்மன் சீ ஆஃபரிங்ஸ் அனுப்புகிறாங்க. என்பியோட கவர் ஸ்டோரியில் ஒரு ஐலாண்டில் பெரிய டோரி கேட் சீ பக்கத்தில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ரெகுலராக ஆஃபரிங்ஸ் சீக்குள்ள அனுப்பி சீ காட் பிளெஸிங் கேட்குறாங்க. இது எல்லாம் பார்த்தா ஒன் பீஸ் வேர்ல்டில் காட்ஸ் ஜஸ்ட் ஏன்ஷியன்ட் ஸ்டோரிஸ் இல்லை, இந்த பிலீஃப் இன்னும் அலைவாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ரேசஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாரும் இந்த டிவைன் பீயிங்ஸ் பற்றி தனித்தனியாக நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வேர்ல்டு பில்டிங்கோட கிரேட்னஸ். ஒரு சிம்பிள் மித்தாலஜி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணின கான்செப்ட் இப்போ என்டையர் ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியை புரிஞ்சிக்க முக்கியமான ஒரு கீயாக மாறி இருக்கு. ஹார்லி டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணப்படுற அடுத்த முக்கியமான டெய்ட்டி ஃபாரஸ்ட் காட். இந்த காட் பற்றி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஓடா கொடுக்குற ஒரு சிங்கிள் லைன்லேயே பெரிய மிஸ்ட்ரி உருவாகுது. ஹார்லி டெக்ஸ்டோட செகண்ட் வேர்ல்டு செக்ஷனில் ஃபாரஸ்ட் காட் டேம்டு த டீமன்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் வரல. ஆனால் இதை பேஸ் பண்ணிட்டு பல தியரிஸ் உருவாகிட்டு இருக்கு. டீமன்ஸ்னு சொல்லும்போது அது ஆக்சுவல் மாஸ்டர்ஸை குறிக்குதா இல்லாட்டி டெவில் ஃப்ரூட்ஸோட பவரை குறிக்குதா? இந்த கேள்வி தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வெகாபங் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அவரோட எக்ஸ்பிளேஷன் படி டெவில் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது மனிதர்களோட ஆசையும் கனவுகளும் சேர்ந்து உருவான ஒரு ஸ்பெஷல் எக்ஸிஸ்டன்ஸ். அதை சயின்டிஃபிக் பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணார். அப்போ ஹார்லி டெக்ஸ்டில் சொல்லப்படுற ஃபாரஸ்ட் காட் டேம்டு த டீமன்ஸ் அப்படின்ற லைன் டெவில் ஃப்ரூட்ஸ் உருவான ஹிஸ்ட்ரியோட சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சில தியரிஸ் சொல்லுது. ஸோ ஃபாரஸ்ட்டில் தான் மரங்கள் வளரும் அண்ட் அந்த மரங்களில் தான் ஃப்ரூட்ஸ் வளரும். அதனால டெவில் ஃப்ரூட்ஸோட ஒரிஜினல் சோர்ஸ் ஃபாரஸ்ட் காடாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டியும் இருக்குது. இது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஓடாக்குழு கொடுக்குற விதம் பார்த்தா இதில் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குன்னு தெரியுது. இதோட இன்னொரு ஆங்கிள் என்னென்னா ஒன் பீஸில் காட்ஸ்னு கூப்பிடுறவங்க உண்மையிலேயே டிவைன் பீயிங்ஸ் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணின ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. வெகாபங் சயின்ஸ் பற்றி சொன்ன எக்ஸ்பிளனேஷனை பார்த்தா இந்த ஐடியா ரொம்ப லாஜிக்கலாக தெரியுது. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இன்னைக்கு நமக்கு புரியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருந்திருக்கு. அப்போது அந்த டைம் பீரியடில் வாழ்ந்த சாதாரண மக்கள் அவங்கள கடவுளாக நம்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவங்க செஞ்ச அந்த டெக்னாலஜி மிராக்கிள்ஸ் ஜெனரேஷன் பாஸ் ஆன பிறகு மித்தாலஜியாக மாறி இருக்கலாம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் காட் பற்றி பேசும்போது சில ஃபேன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் டோனி சாப்பர். முதல்ல பார்த்தா இந்த தியரி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். ஆனால் சாப்பரோட டெவில் ஃப்ரூட் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு சில விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். சாப்பர் சாப்பிட்டது ஆர்டினரி ஹிட்டோனோமி. ஆனால் இது வேற ஹியூமன் ஃப்ரூட்ஸ் மாதிரியான மித்திக்கல் மாடல் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு மித்திக்கல் ஃபார்மே இல்லை. அதே சமயம் அவர் ஃபுல் ஹியூமனாக மாறாமல் எப்போவுமே ரெண்டியர் ஹியூமன் ஹைபிரிட் ஃபார்மில் தான் இருப்பார். விச் மீன்ஸ் ஹிட்டோனோமி அப்படின்றது என்ன, ஒரு ஹியூமன் ஃப்ரூட் அப்படின்னு தானே. ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்மும் கிடையாது. ஜஸ்ட் ஹியூமன் ஃப்ரூட் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போனா இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு சாப்பர் ஹியூமனாக மாறி இருக்கணும்ல. அவர் எப்பவுமே ரெயின்டியர் அந்த ஹைபிரிட் ஃபார்மில் தான் இருப்பார். ஆனால் அவர் ஸோ ஒரு ஹியூமனாக மாறலை. ஸோ அது ஏன் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கப்படுது. அண்ட் இதுக்கும் மேலே இல்வா பார்க்கில் சாப்பர் டோமிரிவர்சி எஃபெக்டில் டீமனாக மாறி இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே டச் பண்ண உடனே அவங்க எல்லாருமே நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறி இருப்பாங்க. இதை பார்த்த சில பேர் ஃபாரஸ்ட் காட் டேம்டு த டீமன்ஸ் அப்படின்ற ஹார்லி டெக்ஸ்ட் இருக்கிற அந்த லைனோட கனெக்ட் பண்ணுறாங்க. சாப்பரோட மெடிக்கல் நாலேஜ், ஹீலிங் எபிலிட்டிஸ், ரம்பிள் பால் ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து பார்த்தா ஃபியூச்சரில் அவரோட டெவில் ஃப்ரூட்டுக்கு இன்னும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சில தியரிஸ் இருக்கு. இது எல்லாம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் எச்சிரோட சைட் கேரக்டர்ஸ்க்கு கூட ஃபியூச்சரில் மேசிவ் ரோல் கொடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால சாப்பரோட ஃப்ரூட்டில் இன்னும் ரிவீல் ஆகாத ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக தோணிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹார்லி டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணப்படுற கடைசி முக்கியமான டெய்ட்டி எர்த் காட் பற்றி பார்க்கலாம். இந்த காட் தான் 4 காட்ஸில் ரொம்ப டேஞ்சரஸாக டிஸ்கிரைப் பண்ணப்படுறாரு. ஹார்லி டெக்ஸ்ட் படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு காலத்தில் எர்த் காட் பூமிக்கு கீழே மறைஞ்சிருந்த அந்த ஃபார்டன் சன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணினார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜியை யூஸ் பண்ணின உலக மக்களை அடிமையாக்கி வேலை வாங்கினார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ரூலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தையும் அடிமைத்தனத்தையும் அடிப்படையாக கொண்ட மாதிரி அவருடைய ஆட்சி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போதான் சன் காட் நிக்கா என்ட்ரி கொடுத்துருக்காரு. நிக்கா மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க வந்ததுனால எர்த் காடோட டாமினேஷனுக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. இதனால 2 பேருக்கும் ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த பேட்டில் எர்த் காட் ஹெல் ஃப்ளேம் செர்பன்னு சொல்லப்படுற பயங்கரமான ஒரு கிரியேச்சரை சம்மான் பண்ணி
பண்ணினார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைட் அவ்வளோ பெரிய ஸ்கேலில் நடந்திருக்கு. ஸோ இந்த வாரோட எண்டில் இந்த வேர்ல்டே அழிஞ்சு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அழிஞ்சு டெத் அண்ட் டார்க்னஸ்குள்ளே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹார்லி டெக்ஸ்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எர்த் காட் யார், ஹெல்ப்லேம் செர்பன்ட் என்ன, இந்த 2 கேள்விக்கும் இன்னும் ஒஃபிஷியல் ஆன்சர் இல்லை. இருந்தாலும் பல ஃபேன்ஸ் ஈமு தான் அந்த எர்த் காட் அப்படின்ற மாதிரி நிறைய தியரி சொல்கிறாங்க. அண்ட் அதை தான் நம்புகிறாங்க. பிகாஸ் இப்போ ஈமு தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் இருக்காங்க. அவரோட டார்க் பவர்ஸ், அபிஸ் எபிலிட்டிஸ், டோமி ரிவர்சி, ஹெல் ஃபயர் ஃப்ளேம்ஸ் எல்லாம் பார்த்தா எர்த் காட் டெஸ்கிரிப்ஷனோட சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு ஃபியூச்சர் சாப்டர்ஸில் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியில் எர்த் காட், சன் காட், ஃபாரஸ்ட் காட், ரெயின் காட் இவங்க எல்லாரும் ஜஸ்ட் லெஜண்ட்ஸ் இல்லை. இவங்க வாய்ட் சென்ச்சுரி, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், டெவில் ஃப்ரூட்ஸ், ஜாய் பாய் அண்ட் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஹிஸ்ட்ரியோட நிறைய இடத்துல வந்து சம்பவம் செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல எல்லாருக்குமே இவங்க கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓட இந்த மிஸ்ட்ரீஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எல்பாஃபார்க் முடியறதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் வேர்ல்டோட உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஈமு தான் எர்த் காட் அப்படின்ற மாதிரி சொன்னதில்ல. ஸோ ஈமு கண்டிப்பாக அந்த ஒரு ரோலுக்கு ஃபிட் ஆவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒன் பீஸ் வேர்ல்டில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஈமு தான். 5 எல்டர்ஸ் கூட அவரோட ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் என்டையர் வேர்ல்டு கவர்மெண்ட்டும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் எர்த் காட்னா உலகத்தை ரூல் பண்ணுற கடவுள்னு எடுத்துக்கிட்டா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஈமு ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அவரோட பவர்ஸும் நார்மல் டெவில் ஃப்ரூட்ஸ் மாதிரி தெரியலை. டார்க் ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் அபிஸ் பவர் யூஸ் பண்ணுறது அண்ட் டாமி ரிவேசி மூலமாக மனுஷங்களை டீமன் ஃபார்ம்ஸ்க்கு மாற்றுறது, ஹோலி நைட்ஸ்க்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா இவ்வளோ எபிலிட்டிஸ் எப்படி ஒரு சாதாரண டெவில் ஃப்ரூட் யூசர் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கூட ஒரு சாதாரண டெவில் ஃப்ரூட் யூசர் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அதே போல் எல்பாஃபில் ஈமு அப்பியர் ஆன சீனில் என்விரான்மெண்ட்டே ரியாக்ட் பண்ணுச்சு. அங்கே இருந்த லேண்ட், அங்கே இருந்த மரம், அட்மாஸ்பியர் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் கிரியேட் பண்ணுச்சு. இது ஓட இன்டென்ஷனலாக கொடுக்கப்பட்ட ஒரு டீட்டெயில். அவரோட அரைவல் ஒரு நார்மல் வில்லன் இன்ட்ரடக்ஷன் இல்லை, ஒரு டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பில்டப்பையும் கொடுத்துருப்பாரு. இதனால தான் ஈமு ஒரு எர்த் காட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த 4 காட்ஸில் எதனா ஒரு காடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஓட இன்னும் டைரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் இதை இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் தியரியாக தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த காட்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.